தேவா, தேவா. ராதா, நான் வந்துட்டேன். என்ன ராதா அப்படி பாக்குறீங்க? இல்ல, புது பொண்ணு மாதிரி ரெடி ஆகி வந்திருக்கீங்களே, அதான் பார்த்தேன். இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் ராதா. சித்தி தான் எனக்கு இந்த saree எடுத்து கொடுத்தாங்க. இதை கட்டிட்டு போ, உனக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க அப்படி பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதான் உடனே அவங்க கொடுத்ததை கட்டிட்டு வந்துட்டேன். தேவா, வா நம்ம கோயிலுக்கு போலாம். சித்தி, ராதாவும் கோவிலுக்கு வரேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு விளக்கு பூஜைல்ல, அவங்களையும் கூட்டிட்டு போலாம். மா தேவா, ராதா பின்னாடி வரட்டும், நம்ம முன்னாடி போலாம். சரியா? ராதா. சரி, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். அவகிட்ட என்னம்மா நீ கேட்டுட்டு இருக்க? நீ முடிவு பண்ணி அவகிட்ட சொல்லணும். அத அவ செய்யணும். அவ இந்த வீட்டு வேலைக்காரி தானே. நீங்க சொல்றது சரிதான் மேடம். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். தேவா, நீ வாமா போலாம். சரிங்க சித்தி. என்ன இவங்க திடீர்னு இந்த பொண்ணு மேல இவ்ளோ பாசமா நடந்துக்கிறாங்க? கார்த்திக் வேற மாதிரி சொன்னாரே, ஏதாவது தப்பு நடக்க போகுதா? இல்ல கார்த்திக் தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரா? ஐயா, என்ன சாப்பிடுறீங்க? உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் கொண்டு வந்து தரேன். எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரி, சித்தி எங்க? அம்மா உள்ளதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அம்மா வெளிய போனா என்ன கூட்டிட்டு போகாம போக மாட்டாங்க. அது உங்களுக்கு தெரியாதா? அட ஆமால, நீ இங்க இருக்கன்னா சித்தியும் வீட்டுல தான் இருப்பாங்க. இல்ல ஜாஸ்மின், மேடம் கோவிலுக்கு போயிருக்காங்க. தேவாவையும் கூட்டிட்டு தான் போனாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? மேடம் உள்ளதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியாதா என்ன? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம மேடம் பண்ண மாட்டாங்க. அப்ப இவளுக்கே தெரியாம தான் ஏதோ பிளான் பண்ணிருக்காங்களோ? என்ன பண்றாங்கன்னு ஒண்ணும் எனக்கு புரியலையே. இந்த கார்த்திக் வேற காணோம். அவர் எங்க போயிட்டாருன்னு தெரியல. கிரிஷ், கார்த்திக்க பாத்தீங்களா? கார்த்திகா? அவன் எதுக்கு நீங்க தேடுறீங்க? நான் தேடல, காணாமேன்னு கேட்டேன், அவ்வளவுதான். அவன் காலையில எழுந்தோடனே கோயிலுக்கு போயிட்டான். தாத்தா வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க. அதான். என்கிட்ட சொல்லாமே நீங்க வெளிய போயிட்டீங்களா மேடம்? அப்ப பிளான் எதுவும் நான் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது இல்லையா? என்னோட ஹெல்ப் உங்களுக்கு தேவை இல்லையா மேடம்? அப்ப நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கை அவ்வளவுதானா? யோகோ, என்னால தாங்க முடியல. ஏன் மேடம் இப்படி பண்ணீங்க? ஜாஸ்மின், என்னாச்சு? ஏதோ தனியா பேசிட்டு இருக்க? ஏய் ஜாஸ்மின்! ஐயோ, ஏன் எல்லாம் இன்னைக்கு ஒரு மாறி இருக்கீங்க? சித்தி ஜாஸ்மினை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு கோவம் வருது. தேவா உங்களை விட்டுட்டு போயிட்டான்னு உங்களுக்கு கோவம் வருது. ஐயோ, இந்த பொண்ணுங்களே இப்படிதான், புரிஞ்சுக்கவே முடியாது போல. கார்த்திக், நம்ம கோவிலுக்கு போலாமா? போலாம். நீங்களும் வரணும்ல, இன்னைக்கு விளக்கு பூஜை. இன்னைக்கு முகூர்த்த நாள் வேற. அம்பாள் தாலி கட்டுற விசேஷத்தை கண்டிப்பா நீ வந்து பார்க்கணும்னு சொன்னாரு. சரி வாங்க, 2 பேரும் சேர ஒன்னா போய் பார்க்கலாம். நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்டாளா இல்ல புரிஞ்சுக்கலையா? இவ மூஞ்சிய பார்த்தா எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. ஏதாவது சொன்னாதான் ஆகும். அமைதியா அவ பாட்டுக்கு போறா பாரு. கிரிஷ், கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. ஆஹா வந்துட்டேன். சித்தி, வாங்க உள்ள போலாம். விளக்கு பூஜை ஆரம்பிச்சிட போறாங்க. இரு தேவா, என் தம்பி வரேன்னு சொன்னா. கையோட அவனையும் பார்த்து கூட்டிட்டு போயிடுவோமே. செல்லப்பா மாமாவா? ஆமா, அவனேதான். சரி சித்தி, அவரை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. விளக்கு பூஜைக்கு வேற நேரம் ஆச்சு. அவன் வேற வரக்கு லேட் ஆக மாட்டிருக்கு. தேவா, நீ இருந்து அவனை கூட்டிட்டு வந்தறியா? சித்தி, நானும் வரேன் சித்தி. மாமாவா அப்புறமா போய் வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம். இல்லம்மா, தம்பி வந்தான்னா நம்மளுக்கு பூஜைக்கு ஏதாவது தேவைன்னா டக்குன்னு வாங்கிட்டு வந்து கொடுப்பான். அப்பாவும் அங்க வேலையா இருப்பாரு. நாம அவரையும் தொந்தரவு பண்ண முடியாதுல்ல. கிறிஷ் வரக்கு லேட் ஆகும். அதனாலதான் சொல்றேன். செல்லப்பா வரட்டும், நீ நின்னு அவனை கூட்டிட்டு வா. சரி சித்தி.
தேவா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. என்னை மன்னிச்சிடுங்க மாமா. உங்களை வந்து பார்க்கணும்னு நான் நிறைய தடவை தாத்தாட்ட சொன்னேன். ஆனா தாத்தா தான் அப்புறம் போய் பார்த்துக்கலான்னு சொன்னாரு. அதனாலதான் உங்களை பார்க்க வர முடியல. பரவாயில்லம்மா. அதனால என்ன? ஆமா, நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்க? விளக்கு பூச்சிக்கு நேரம் ஆச்சு. நீ மட்டும்தான் வந்தியா? இல்ல மாமா, சித்தியும் தான் வந்தாங்க. சித்தி தான் இங்க வெயிட் பண்ணி உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அவங்க முன்னாடி போயிருக்காங்க விளக்கு பூஜைக்கு. ஏமா, எனக்கு என்ன வரவா தெரியாது? நான் இந்த ஊர்க்காரன் தானே. நான் வந்துருவேன். நீ விளக்கு பூச்சியில போய் சேர வேண்டியதானே? மாமா, சித்தி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. உங்களை கூட்டிட்டு தான் வரணும் மாமா. சரிதான். மாமா, நீங்க ஏன் வீட்டுக்கு வரதே இல்ல? நீங்க வீட்டுக்கு வரலாம்ல? நாங்கெல்லாம் வந்திருக்கோம். நீங்க வந்தீங்கன்னா நாங்கெல்லாம் சந்தோஷப்பட்டிருப்போம்ல. இல்லம்மா, நான் வந்தா பெரியப்பா கண்டிப்பா கோவப்படுவாரு. அதனாலதான் நான் வீட்டுக்கு வரல. நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. மாமாட்ட சொல்லு, ஒரு நாள் நான் கண்டிப்பா வந்து பெரியப்பா இல்லாதப்ப வந்து பாக்குறேன்னு. சரி மாமா. மாமா, உங்களுக்கு தெரியுமா, நாங்க ஊர்ல இருந்தப்போ அடிக்கடி அப்பா உங்களை பத்தி தான் பேசிட்டே இருப்பாரு. அம்மா உங்க மேல உயிரையே வச்சிருக்காங்களாமே. சின்ன தாத்தா போனப்ப கூட ரொம்ப வருத்தப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா சின்ன தாத்தாவை இப்ப வரைக்கும் பார்க்க முடியல. ஏதோ உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா. இப்படியே நம்ம குடும்பம் எல்லாம் ஒண்ணா இருந்தா நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்குமா? அக்கா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? ஆ, சொன்னாங்க மாமா. என்ன சொன்னா? மாமா, என்கிட்ட சித்தி சொன்னது, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னா சில விஷயங்கள் கொஞ்சம் அனுசரிச்சு தான் போகணும்னு சொன்னாங்க. உண்மைதானே? நம்ம அனுசரிச்சு போய் தானே மாமா ஆகணும். நம்ம குடும்பத்துக்காக அனுசரிச்சு போகலைன்னா நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நீ அதுக்கு அப்போ சரின்னு சொல்றியா? நான் மட்டும் இல்ல மாமா, கிறிஷுக்கும் சந்தோஷம்தான். நாம எல்லாம் ஒத்துமையா இருக்கிறது எல்லாருக்கும் சந்தோஷமா தானே இருக்கும். சரி மாமா, நான் போய் விளக்கு பூஜையை பார்க்கறேன். அப்புறம் லேட் ஆயிடும். நான் உங்களை அப்புறமா வீட்டுக்கு வந்து பார்க்கறேன். நம்ம அப்ப பொறுமையா உட்காந்து பேசலாம். சரிம்மா. கனி, சொன்னா கேளுமா. அத்தை வேற அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ தேவையில்லாத பிரச்சனை வரும். நீ ஃபர்ஸ்ட் முதல்ல கிளம்பி ரெடியாரு. அண்ணி, நீங்க வேணா எங்க அம்மாவோட பேச்சுக்கு பயப்படலாம். ஆனா எனக்கு பயமெல்லாம் கிடையாது. நான் சஞ்சய் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. சும்மா உறுதி பேச்சு பேசிட்டு போறேன், பூ வைக்க வரேன்ல, என்கிட்ட வர வேண்டாம்னு சொல்லுவீங்க. நானெல்லாம் கிளம்பியும் வரமாட்டேன், ஒன்னும் வரமாட்டேன். இங்க பாரு கனி, உங்க அண்ணா அவ்வளவு தூரம் தைரியமா பேசுறாருன்னா ஏதாவது காரணம் இருக்கும். கண்டிப்பா ஏதாவது சொல்யூஷன் வச்சிருப்பாரு. நீ அவசரப்பட்டு முடிவு எடுக்காத. அத்தை சொல்றது சொல்லிட்டே இருக்கட்டும். உனக்கு கல்யாணம் சஞ்சயோட தான் நடக்கும். நான் உனக்கு கண்டிப்பா வாக்கு தரேன். அண்ணி, உங்களுக்கு எங்க அம்மாவை பத்தி சரியா தெரியாது. அதனால நீங்க வாக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. எங்க அம்மா நினைச்சதை முடிச்சிடுவாங்க. அதனாலதான் சொல்றேன். நான் இப்படியே உறுதியா இருக்க போறேன். என்னால கிளம்பி எல்லாம் வரவும் முடியாது. இங்க பாருமா, உனக்கு உங்க அண்ணா மேலயும் என் மேலயும் நம்பிக்கை இருக்குன்னா தயவு செஞ்சு கிளம்பி வா. அப்படி நம்பிக்கை இல்ல, நாங்க மூணாவது மனுஷன் நினைச்சேனா நீ எதுவும் செய்ய வேண்டாம். நீ இப்படியே அழுதுட்டே இரு. என்ன, மகாராணி ரெடி ஆயிட்டாளா? அத்தை கிளம்பிட்டே இருக்கா. அவ ரொம்ப ஃபீல் பண்றா. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு. அதான் நான் அவளுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் அத்தை. நீ எடுத்து சொல்லி அவ புரிஞ்சுக்க போறாளா? இங்க பாரு கனி, அம்மா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே பொறுமையா உனக்கு சொல்லிட்டு இருக்க மாட்டேன். எனக்கும் கோபம் வரும். கோபம் வந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும். அதுக்காக நான் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். நான் பொறுமையா சொல்லும் போதே நீ தயவு செஞ்சு கேட்டுக்கோ. கனி, சொல்றது கேளுமா. அத்தை சொல்றாங்கல்ல. அத்தை, நீங்க முன்னாடி போங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட போறாங்க. நான் கனிய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். வாங்க வாங்க, நீங்க வருவீங்கன்னா நாங்க பாத்துக்கிட்டே இருந்தோம். சரியா முகூர்த்த நேரத்துல வந்திருக்கீங்க. சம்மந்தி, மாப்பிள்ளை வரலையா? அவரு கண்டிப்பா வருவாருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க 2 பேரும் மட்டும் வந்திருக்கீங்க. சம்மந்தி, நாங்க கிளம்பிட்டு இருந்த சமயத்துல ஆபீஸ்ல இருந்து போன் வந்துருச்சு. முக்கியமான மீட்டிங், யாரோ ஒருத்தர் போய் ஆகணும். அதான் என் பையனை தாட்டி விட்டுட்டேன்.
இல்லாட்டி அவனும் கண்டிப்பா வந்திருப்பான். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. என்ன சம்மந்தி? சரி பரவாயில்ல விடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்ணும் சேர்ந்து பிசினஸ பாத்துக்குவா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான். சரி, எங்க என் மருமகளை காணோம்? மருமகளே, கனிய கூட்டிட்டு வா. அதனால என்ன சம்மந்தி? நாளைக்கு என் வீட்டுக்கு வந்துட்டானா அவன் என் மருமக கிடையாது, என் பொண்ணு. நான் என் பொண்ணை எப்படி பாத்துக்குவனோ அதே மாதிரிதான் என் மருமகளையும் பாத்துக்குவேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பா செஞ்சிருவேன். ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. என் பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவ. இப்படிப்பட்ட குடும்பத்துலதான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். வாமா கனிமொழி, இங்க வா. கனிமொழி, இந்த அத்தைகிட்ட உனக்கு என்ன வேணுமோ நீ கொஞ்சம் கூட யோசிக்காம கேளு. உன் அம்மாட்ட எப்படி இருப்பியோ அப்படியே நீ என்கிட்டயும் இருக்கலாம், சரியா? சரின்னு சொல்லுடி. என்ன எதுக்கு பாக்குற? கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க தானே உன் அம்மா ஸ்தானத்துல இருந்து உன்னை பாத்துக்க போறாங்க. மனசாட்சியே இல்லைல்ல? சரிங்க. சரிங்கன்னு என்ன பேச்சு? அரை பேச்சு பேசிட்டு இருக்க. சரிங்க அத்தைன்னு முழுசா சொல்லு, அப்பதானே கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். சரி நீ திரும்புமா, நான் உனக்கு பூ வச்சுடுறேன். ரொம்ப அழகா இருக்க. பாக்குறதுக்கு அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. சமந்தி, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க என் பையன் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மகாலட்சுமியாட்ட இருக்கா. இவன் எங்க வீட்டுக்கு வந்தானா எங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சமந்தி, நீங்க நினைக்கிறத விட 1000 மடங்கு ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பா. எங்க வீட்லயே இவள்ளைன்னா கலகலப்பே இழந்து போயிடும். அவங்க அப்பாக்கு இவன்னா உயிர். இவங்க அண்ணனுக்கு இவளை ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. அவனே இவன் கல்யாணத்துக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கான். அவ்வளவு சந்தோஷம். அப்படி இருக்கும்போது உங்க வீட்டையும் ரொம்ப சந்தோஷமா அவ பாத்துக்குவா. என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு? உங்களை பாத்துக்கிற எல்லாத்தையும்